சரிம்மா, ரெக்கார்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகேங்க சார். ரெக்கார்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து டேட் வந்து நமக்கு 12th இல்லையா? நான் நாளைக்கு சென்னைக்கு கிளம்புறேன் திரும்பியும். நாளைக்கு நைட்டு சென்னைக்கு கிளம்புறேன். நாளைக்கு நைட்டு சென்னைக்கு போயிட்டு 16ஆம் தேதி காலையில தான் வர்றேன். ஓகேங்க சார். நம்ம 16ஆம் தேதி நைட்டு திரும்ப அடுத்த செஷன் வைக்க முடியுமான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்க சார். சரியா? இப்போ வந்து அனாட்டமி அப்படின்னு ஃபுல் ஃபிகர் அனாட்டமின்னு எழுதிக்கிறோம். அனாட்டமி. இப்போ அனாட்டமினா என்ன மீன் பண்றோம் அப்படின்னா, ஹியூமன் அனாட்டமி. அனாட்டமின்றது வந்து அனிமல் அனாட்டமி இருக்கலாம், பேர்ட் அனாட்டமி இருக்கலாம், நிறைய அனாட்டமிஸ் இருக்கலாம். சரி, இது வந்து நம்ம ஹியூமன் அனாட்டமின்றது வந்து நம்ம பேசிக்கா அதை எம்பசைஸ் பண்றோம். ஹியூமன் அனாட்டமி. அப்போ ஹியூமன் அனாட்டமின்றப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒருத்தரை பார்க்குறோம். ஒரு மேனையோ ஒரு உமனையோ ஒரு சைல்டையோ வந்து நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோம்? நம்ம யூஸ்வலா ஃபேஸை தான் பார்ப்போம் நம்ம, இல்லையா? பார்த்த உடனே அப்படின்னு யார் வங்க அப்படின்னா முகத்தை தான் பார்ப்போம். முகத்தை பார்த்து தான் நம்ம அடையாளம் கண்டுபிடிப்போம். ஆக்சுவலா பாடியை பார்த்து நம்ம அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். ஆனா முகத்தை பார்த்து அடையாளம் கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு வந்து ஒரு பழக்கமான ஒரு முறை. அப்ப ஹெட், ஃபேஸ் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்றதை விட ஹெட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம் நம்ம. we look at the head to identify a person. அப்படிதான் நம்ம யூஸ்வலா பார்க்குறோம். அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு அதுதான் வசதியா இருக்கு. இப்ப ஒரு மரம் ஒண்ணு இருக்கு. அந்த மரம் வந்து ஒரு இடத்துல இருக்கு. அது பக்கத்துல என்ன இருக்கு ஏது இருக்குன்றது ஒரு வேற மாதிரி ஒரு இடத்துக்கும் ஒரு மாதிரி பார்த்துருக்கோம் வச்சுக்குவோம். ஒரு மரம் இருக்கு. அந்த மரம் எவ்வளவு உயரம்ன்றது எப்படி கண்டுபிடிப்போம்? ஜென்ரலா எப்படி கண்டுபிடிப்போம்? நம்ம அது பக்கத்துல ஒரு வீடு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வச்சுக்க. பக்கத்துல வீடு இருந்துச்சுன்னா அந்த வீட்டுல வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், தரையில இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து ஒரு 10-12 feet இருக்கும். 10 or 12 feet, 10 to 12 feet ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோர் அதான் ஃபர்ஸ்ட்ன்றது. நம்ம ஊர்ல கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்றத முதல்ல இருக்கிறது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் தரையில இருந்து. அப்புறம் ரெண்டாவது வந்து இன்னொரு 10 அடி அப்படின்னா ஒரு ஃப்ளோர் இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாடி கட்டடம் அப்படின்னா ஒரு 20 feet இருக்கும். 2 மாடி கட்டடம்னா ஒரு 30 feet இருக்கும். அப்ராக்சிமேட் 31, 32 இருக்கலாம், அப்படி இருக்கலாம். அதோட குறைச்சலா இருக்காது. ஜென்ரலா வந்து அது அவ்வளவு இருக்கும். அப்ப அந்த வீடை வச்சு அந்த மரம் எவ்வளவு உயரம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சப்போஸ் வீடு பக்கத்துல இல்ல, ஒரு ஆளு யாராச்சும் நின்றுட்டு இருந்தாங்கன்னா நம்ம வந்து ஜென்ரலா ஒரு ஆளை வந்து எவ்வளவு ஹைட்னு சொல்லிட்டு சொல்லுவோம்? 5.5 feet அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலா சொல்லுவோம். சரியா? அதாவது ஒரு இந்தியன் ஆவரேஜ் சவுத் இந்தியன் வச்சுக்கிறோமா? ஆவரேஜ் சவுத் இந்தியன் அப்படின்னா ஆக்சுவலா வந்து ஒரு ஸ்டேட்டுக்கும் ஹைட்டு ஆவரேஜ் ஹைட் மாறும். ஆனா நம்ம வந்து அப்படி எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு ஸ்டேட்டையும் தனித்தனியாக சொல்லிட்டு இருக்குன்னா ஆவரேஜ் ஹைட் ஆஃப் ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 5.5 feetன்றோம். வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு போனோம்னா ஸ்டாண்டர்ட் ஹைட்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவோம். அதாவது ஃபார் டிராயிங் அது 6 feetன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரியா? 6 feet. இப்ப நமக்கு வந்து அனாட்டமி புக்ஸ் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. இப்ப நான் எழுதின புக்ஸ் எடுத்து பார்த்தாலே நானும் வந்து ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரியில வந்து எப்படி கால்குலேட் பண்ணாங்களோ அதுபடிதான் நான் படித்தேன். அந்த புக்ஸை வச்சு தான் நான் வந்து மெஷர்மெண்ட்னு சொல்லிட்டு எடுத்தேன். அப்போ 5.5 feetக்கு நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். 5.5 feetக்கு மெஷர்மெண்ட் எடுத்தோம்னா இப்போ பாடியில் ஹாஃப் எவ்வளோ வரும்? 2 3/4. குவார்டர் எவ்வளோ வரும்? 1 and 8/16 வரும். 8/16 இல்லை 4/16 வரும். இல்லை 12/16 வரும். எவ்வளோ கால்குலேஷன் கஷ்டம் பாரு. அதனால 6 அடின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 feet half.
1.5 வந்து ஒரு குவார்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருது இல்லையா? ஆமாங்க. அதனால 6 ஃபீட் அப்படின்றத எடுத்துக்கிறோம். எப்படி ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சரியா? நம்ம வந்து இப்ப ஹியூமன் பீயிங்க வரைய வேண்டாம். சரியா? நம்ம என்ன செய்றோம்? அப்படி ஒரு கோடு ஒண்ணு போட்டுட்டு 6 ஃபீட் அப்படின்றோம் இத. 6 ஒரு கோடு போட்டோம்னா ஃபீட் இல்லையா? ஆமாங்க சார். இத வந்து ஹாஃபா ஒண்ணு பிரிச்சுக்கிறோம். அ ஓகேங்க சார். இத வந்து இப்படி குவார்ட்டரா பிரிச்சுக்கிறோம். ஓகேங்க சார். இத வந்து 1/8 பிரிச்சுக்கிறோம். ஓகேங்க சார். சரியா? இது வந்து ஹாஃப். இது வந்து குவார்ட்டர். இது வந்து 1/8. ஓகேங்க சார். அனாட்டமி வந்து ஜெனரலா வந்து இன்ச்சஸ்லயோ, சென்டிமீட்டர்ஸ்லயோ எடுக்கிறது கிடையாது. ஹெட்ஸ்ல தான் எடுப்போம். அப்ப இது 1/8 பிரிச்சிருக்கோம். ஒரு 1/8 டாப் 1/8 இருக்கு பாத்தியா? டாப் 1/8 இப்ப வந்து நான் இங்க வந்து இத வரைஞ்சுக்கிட்டே போறேன். சரியா? நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இந்த இடத்துல மத்த இடங்கள நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அப்ப இங்க இருந்து ஆரம்பிச்சு நான் வந்து என்ன செய்யறேன்? சும்மா அப்ராக்ஸிமேட்டா ஒரு நமக்கு நமக்கு வசதிக்காக நம்ம இந்த மெஷர்மென்ட் எடுக்கிறோமே தவிர, இப்படிதான் ஹியூமன் பீயிங் இருக்கும்ன்றது கிடையாது. சரியா? ஓகேங்க சார். என்ன செய்வோம்னா நம்ம 1 மேல வச்சிருக்கேன். 0ல இருந்து 1 நான் இன்னும் கொஞ்சம் மேல ஏத்திக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் ரைட்டுக்கு போயிடுறேன். கொஞ்சம் ரைட்டுக்கு போயிட்டு 11 இங்க வச்சுக்கிறேன். அங்க டாப் வந்துருச்சு. நான் இங்க 10.5க்கு வைக்கிறேன். சரியா? ஓகே. அப்ப 10க்கு வைக்கிறேன் ஆக்சுவலா. 10க்கு வச்சுக்கிறேன். 10க்கு வச்சோம்னா 5 வந்து மிடில் பாயிண்டா? ஆமாங்க சார். 5 மிடில் பாயிண்ட். ஹாஃப். அப்ப இங்க 2.5 குவார்ட்டரா வருமா? ஆமாங்க சார். சரி. நான் இப்ப வந்து இத வந்து ஒரு கோடு போட்டு, இது ஒரு கோடு கோடு போட்ட உடனேயே அக்கவுண்ட்ல போகுது. ஒரு கோடு போட்டுக்கிறேன். அந்த இடத்த லேசா அழிச்சிருவோமா? நான் காப்பி பண்ணிக்கிட்டுமாங்க சார்? என்னம்மா? நீங்க சைடுல வந்திருக்கிறத நான் காப்பி பண்ணிக்கிட்டுமாங்க சார்? ஆமாம்மா. நீ அப்படியே காப்பி பண்ணிட்டே வந்துகிட்டு இருக்கியா? நான் நான் நிறுத்தணும் அப்படின்னா என்னைய நிறுத்துங்க சார் அப்படின்னு சொன்னா நிறுத்திடுறேன் நான். நீ வரையற வரைக்கும். சரியா? ஓகேங்க சார். ஓகே. நம்ம யூசுவலா செய்யற மாதிரி எப்படி வச்சுக்கலாம். நீ அப்படியே காப்பி பண்ணிட்டே வந்துரு. சரி, அப்ப குவார்ட்டர் வந்துருச்சு இது. இப்போ 1.25 வந்து ஒரு ஹெட். சரிதானா? இப்போ 1 இது 2.5னா 3 3/4 ஒரு மார்க்கிங். 5 6.5 ஒரு மார்க்கிங். இல்ல 1.5 இல்லையா? ஆமாங்க சார். இப்ப இங்க இருந்து 1 1.5 இங்க ஒரு மார்க்கிங் வச்சோம்னா என்னது 2ல வந்து நிக்குது? எங்கேயோ ஒரு மிஸ்டேக் விட்டுருக்கேன். எங்க இருக்கு மிஸ்டேக்? ரைட். ஒன் அண்ட் குவார்ட்டர்மா. 1.5 வச்சுட்டு வந்துட்டேன். திடீர்னு எங்கேயோ யோசனைகள் வேற எங்கேயோ போகுது. அதனால கான்சென்ட்ரேஷன் அந்த பக்கம் இந்த பக்கம் போகுது. சரியா? 1 1.25. சரியா? 1 1.25 5க்கு வந்துருச்சா? 1 1.25. சரியா? இப்போ 1 1.25. இப்போ 1 1.25. சரியாம்மா? இப்போ வந்து எது நமக்கு இப்போ வந்து ஹாஃப் வே த்ரூ பாயிண்ட் எது? ஹாஃப் வே பாயிண்ட்னா இதுதான் ஹாஃப் வே பாயிண்ட்.
halfway பாயிண்ட்ல தான் ஹாஃப் இது. அப்ப நம்ம வந்து லேசா அதை வெளியே வச்சு மார்க்கிங்காக நம்ம வந்து இந்த சைடுல வந்து இதை ஹாஃப்னு சொல்லிட்டு லேசா மார்க் பண்ணியிருக்கோம். இது வந்து குவார்ட்டர். சரியா? இது குவார்ட்டர். இது வந்து 1/8. இது 0. சரியா? இது 0 இல்லையா? இது 0. இது 1/8. இது வந்து இங்க வந்து என்ன வருது? 3/4 ஆயிருது அது இல்லையா? ஹாஃப் பிளஸ் ஒரு குவார்ட்டர் 3/4 ஆயிருது. இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் மார்க்கிங்ஸா வரும், பின்னாடி நம்ம பாக்குறப்ப வரும். இந்த இடத்துல ஒரு கோடு ஒண்ணு வருது, இங்க ஒரு கோடு ஒண்ணு வருது, இது இந்த இடத்துல ஒரு கோடு ஒண்ணு வருது. இது இந்த மெஷர்மெண்ட்ஸ் எப்படின்றத அப்புறம் வருவோம். நம்ம வந்து உனக்கு நீ அம்மாவோட சேர்ந்து கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது நீ பார்த்திருப்ப. அனாட்டமி கிளாஸ் பார்த்திருக்கியா நான் எடுக்கும்போது? இல்ல, பார்த்தது இல்ல. ஓகே, நம்ம வந்து இந்த மெஷர்மெண்ட்டை வச்சுக்கிறோமா, இதான் நமக்கு வந்து ஸ்கேல். இப்ப இதுல எப்படி நமக்கு வந்து 1 இன்ச்சு, 1 சென்டிமீட்டர், 1 மில்லிமீட்டர், 1/16 இன்ச்சு அதெல்லாம் இருக்குதோ, அதே மாதிரி இங்க வந்து 1 ஹெட், 2 ஹெட்ஸ், 3 ஹெட்ஸ், ஹாஃப் பாடி, குவார்ட்டர் பாடி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இதுதான் ஒரு ஹெட் தான் மெஷர்மெண்ட் நமக்கு. சரியா? நம்ம அப்ராக்சிமேட்டா 1/4 இன்ச் வந்து நம்ம வசதிக்காக வச்சிருக்கோம். இந்த சைஸ் பேப்பர்ல மாத்திரம் தான் வரும், A4 பேப்பர்ல தான் இது கரெக்டா வரும். சரியா? அது வந்து அப்படியே இருக்கட்டும். இப்ப நான் வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்ட்ல குயிக்கா வந்து ஒரு ஸ்கெட்ச் ஒன்று போட்டு உனக்கு காட்டப்போறேன் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் இதை ஃபில்அப் பண்றதுக்கு வருவோம். இப்ப ஒரு ஆள் நின்றுட்டு இருக்கிறதா வச்சுக்கிறோம். இப்ப எதுவுமே நம்ம வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் சொல்லு, என்னமாச்சும் ஒரு லிவிங்கா இருந்தாலும் சரிதான், இன்அனிமேட்டா இருந்தாலும் சரிதான், ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் சொல்லு. சேரா? ஓகே, சேர். இப்ப சேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் இந்த இடத்துல வரைகிறேன். இந்த சைட்ல ஹியூமன் பீயிங்ஸ், இது நம்ம எக்ஸ்பிளனேஷன் டிராயிங். இப்ப சேர் அப்படின்னு சொன்னா என்ன இருக்கும்? முதல்ல அதுக்கு பேர் என்ன தமிழ்ல? சேருக்கு பேர் நம்ம தமிழ்ல தெரியாதா? நாற்காலி. நாற்காலின்னா என்ன அர்த்தம்? 4 legs. அப்ப 4 கால் இருக்கும். சரியா? அப்ப 4 காலும் வந்து 4 கால் பக்கத்துல பக்கத்துல இருக்கிற மாதிரி வரைய முடியும். சரி, வரைஞ்சு பார்ப்போம். அப்படியே ஒரே டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி வரும். அப்படியே 4 கால் இருக்கிறதா வரைஞ்சுக்கிறோம். சரியா? அப்புறம் இது நாற்காலியில என்ன செய்வோம்? உட்காருவோம். உட்கார்றதா இருந்தால் அப்ப உட்கார்றதுக்கு இடம் வேணும் இல்லையா? அத வந்து சீட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப லேசா நம்ம கொஞ்சம் மேல போயிருவோம். அப்படி போயிட்டோம், அபவ் ஐ லெவல் போயிட்டோம்னா அந்த 4 காலம் அப்படி ஜாயின் ஆகுமா? இங்க கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கிறதுனால இந்த கால் கொஞ்சம் நீளமா இருக்கும், இந்த கால் கொஞ்சம் குட்டையா இருக்கும் இல்லையா? இப்படி தூக்கிட்டு இருக்கு இல்லையா? அதனால அந்த கால் தெரியாதங்க. இந்த காலும் இந்த காலம் ஒரே ஹைட்ல நின்றுட்டு இருக்கும், அது கால நம்ம மேல இருந்து பாக்குறதுனால. இப்ப இது வந்து என்ன சொல்லுவோம்? இத ஸ்டூல்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆக்சுவலா வந்து தமிழ்நாட்டுல வந்து அந்த முதுகுல சாஞ்சு உட்கார்றத பேரு தான் நாற்காலின்னுவோம். சாஞ்சு உட்கார்ற மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் நாற்காலின்னுவோம். பின்னாடி சாஞ்சு உட்காராம இருக்கிறதுக்கு வந்து 4 கால் இருக்காது, முக்காலி தான் இருக்கும், 3 கால் தான் இருக்கும், அது ரவுண்டா இருக்கும். அது எப்படி இருக்கும்னா அங்க இருந்து ஆரம்பிச்சு ஒரு கால் அங்க இருக்கும். பாத்திருக்கீல்ல? இது முக்காலின்னு சொல்லுவோம். நம்ம ஸ்டூல்ன்றது வந்து 4 கால் இருந்தாலும் இருக்கும், 3 கால் இருந்தாலும் இருக்கும். வேற முக்காலிக்கு வந்து 3 கால் தான் இருக்கும். இப்ப இப்படி செஞ்சுட்டாங்க. இப்ப வந்து என்ன செய்வோம்? அது போகும். இது என்ன? சாஞ்சிக்கிறதுக்கு இல்லையா? அத இங்கிலீஷ்ல வந்து பேக் ரெஸ்ட்னு சொல்லுவோம். சரியா? அது சாஞ்சிக்கிறதுக்கு அது அந்த இடத்துல நெட்டெல்லாம் கட்டி இருப்பாங்கன்னு வச்சுக்கிறோம். இப்ப வேற என்ன இருக்கும் சேர்ல? ஹேண்ட் ரெஸ்ட் இருக்கும் இல்லையா? அது பேர் ஹேண்ட் ரெஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப ஹேண்ட் ரெஸ்ட் வந்து இங்க இருந்து இந்த லெவலுக்கு அப்படியே ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் இருக்கும், இங்க இருந்து அப்படி ஒரு லெவலுக்கு ஹேண்ட் ரெஸ்ட் இருக்கும். சரியா?
அந்த ஹேண்ட் ரெஸ்ட்ல குஷன் இருந்தாலும் இருக்கும், குஷன் இல்லாமல் இருந்தாலும் இருக்கும். இது மேல ஒரு குஷன் இருக்கும். வந்துருச்சா நமக்கு ஒரு சேரு? இப்ப சேருன்ன உடனே நம்ம வந்து டடக்குன்னு ஒரு சேர் அப்படின்னு ஒண்ணு அப்படி போட்டு அப்படிலாம் போடலாம். நம்ம என்ன செஞ்சோம், 4 கால் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 4 கால் போட்டோம். அதுக்கப்புறம் சீட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டை போட்டோம். அதுக்கப்புறம் என்ன சொன்னோம், பேக் ரெஸ்ட் இருக்கும், ஒரு பேக் ரெஸ்ட் போட்டோம். அதுக்கப்புறம் ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் ஒன்று இருக்கும், ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் போட்டோம். அப்படிதானே ஒன்னொன்னா தானே செஞ்சோம் அது. இப்ப ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப என்னத்தை முதல்ல பார்ப்போம் அப்படின்னோம், ஹெட்டை பார்ப்போம். ஹெட்டை பார்ப்போம். சரியா? ஒரு ஹெட்டை பார்த்துக்கிறோம். ஹெட்டை பார்த்துட்டு அந்த ஆளு கிட்டத்தட்ட கம்பேர் டு த ஹெட் எவ்வளவு ஹைட்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஜென்ரலா நம்ம ரஃபா வரைகிறது. இப்ப வந்து ஒரு ஸ்கேல் வச்சு நம்ம ஒரு ட்ரையாங்கிள் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா உடனே நம்ம என்ன கேட்போம், என்னென்ன ஆங்கிள்ஸ், ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிளா, எல்லாமே வந்து 60 டிகிரிஸா உள்ள இருக்க ஆங்கிள், அப்படி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா, ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிளா, இல்லாட்டி வேற ஆங்கிள் இருக்கக்கூடிய ட்ரையாங்கிளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் இல்லையா? அப்ப அதோட மெஷர்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டு கேட்போம். ஆங்கிள்ஸ் சொல்லிட்டீங்க, லீனியர் மெஷர்மெண்ட், லெங்த், லீனியர் மெஷர்மெண்ட் அப்படின்றது லெங்த். அப்ப லீனியர் மெஷர்மெண்ட் என்ன, லெங்த் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். அப்ப இவர் வந்து என்ன உயரத்துல இருப்பாரு அப்படின்னா வந்து ஒரு இவ்வளவு உயரத்துல இருப்பாரு அப்படின்னு சொல்லும் போது என்ன செய்வோம்னா அப்படின்னு ஒரு கோடு ஒண்ணு போட்டுக்கிறோம். அப்படி 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 அவ்வளவு உயரம் இருப்பாருன்றோம். அப்ப இது ஒரு ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா 1 2 3 4 5 6 7 8 கீழே போகுது. நம்ம வந்து கொஞ்சம் தலையை சிறுசாக்கி மெஷர்மெண்ட்டையும் கொஞ்சம் மாத்திக்கிறோம். ஏன்னா நமக்கு வசதியா வேணும் இல்லையா? அந்த இடத்துல 2-3 டிராயிங் போடலாம்னு யோசிச்சேன். சரியா? இப்போ வந்து கொஞ்சம் ஹைட்டை வந்து குறைச்சிக்கிறோம். இந்த இடத்துல வந்து எவ்வளவு பெருசாக்கிக்கிட்டோம்னா 1 தலை வந்துருச்சு. அது 2 3 4 5 6 7 கொஞ்சம் கீழே வச்சோம்னா 8. சரியா? இப்படி இருக்கும், இவ்வளவு ஹைட்ல இருப்பாங்க. நம்ம ஊர்ல வந்து எல்லாருமே 8, இது 8 ஹெட் ஃபிகர் அப்படின்னு சொல்லுவோம். இங்க எழுதுறேன். தெரியுதுல அந்த இடம்? 8 ஹெட் ஃபிகர் அப்படின்னு சொல்லுவோம். இதை இங்க நம்ம வரைய போறது 8 ஹெட் ஃபிகர். ஆனா எல்லாருமே 8 ஹெட் இருப்பாங்களா அப்படின்னா சொல்ல முடியாது. 7.5 ஹெட்ன்றது வந்து ஒரு ஆவரேஜ் மேன். 8 ஹெட்ன்றது ஒரு, இப்ப போலீஸ்ல ஆள் எடுக்கிறாங்க இல்லாட்டி ஆர்மியில ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னா கரெக்டான இந்த ஹைட் இருக்கணும் அப்படின்னு வச்சுதான் எடுப்பாங்க இல்லையா? இந்த ஹைட் இருக்கணும், இந்த வெயிட் இருக்கணும். ஒரு ஷார்ட்டா ஒரு மேனை வந்து ஆர்மியில எடுப்பாங்களா? ஒரு அதாவது கூர்கா ரெஜிமெண்ட்னு ஒன்று இருக்கு, அது வேற. அவங்க எல்லாருமே ஷார்ட்டா தான் இருப்பாங்க. அவங்க கூர்காஸ் மாத்திரம் தான் இருப்பாங்க, நார்த் ஈஸ்ட் பீப்புள். அதனால இப்ப நம்ம வந்து இது 8 ஹெட்ன்றத 8 ஹெட்டாவே வச்சுக்கிறோம். இப்ப வந்து என்னன்னா செஸ்ட்னு ஒண்ணு இருக்கு நமக்கு. சரியா? அது உள்ளதான் வந்து ஹார்ட் இருக்கு, லங்ஸ் இருக்கு, அடிப்பாகத்துல வந்து லிவர் இருக்கு, ஸ்டமக் இருக்கு, பேங்க்ரியாஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள் வந்து இன்டெஸ்டைன்லாம் கீழே வந்துருது. அந்த செஸ்ட் கேவிட்டிக்குள்ள இருக்கு. செஸ்ட் கேவிட்டி வந்து போன்ல ஆனது. சரியா? போன்ல ஆனது. அது எங்க இருந்து வருதுன்னா, இது வந்து குவார்டராமா? இந்த இடம் குவார்டர் இல்ல? இல்ல. ஆமாவா? இது எங்க? இந்த இடம் ஹாஃப். கேர்ஃபுல்லா இருக்கணும். சரியா? அங்க ஹாஃப் வந்துருச்சு. சரியா? இந்த இடத்துல வந்து செஸ்ட்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது ஹாஃப் வந்து அப்புறம் என்னன்னு சொல்றேன். குவார்டர், டாப்ல இருக்கக்கூடிய குவார்டர் வந்து செஸ்ட்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரியா? செஸ்ட் லைன், செஸ்ட் லைன். வெறும் நான் இனி வந்து லைன்னு எழுத மாட்டேன், வெறும் எல்லுன்னு போடுவேன், நீ லைன்னு எழுதிக்கணும். இந்த இடத்து செஸ்ட் லைன்னு சொல்லுவோம். இந்த இடத்த என்ன சொல்லுவோம்? வேஸ்ட் லைன்னு. வேஸ்ட்னா இடுப்பு இருக்கிற இடம். லேசா அப்படி தொட்டு பார்த்தேன்னா இப்ப வந்து ஷோல்டர் இருக்கு,
சரியா? ஷோல்டர் இருக்கு, ஷோல்டருக்கு மேல நெக் இருக்கு, நெக்குக்கு மேல ஹெட் இருக்கு, நெக்குக்கு கொஞ்சம் பாதியில ஹெட் வந்துருது. சரியா? இப்ப அதுக்கப்புறம் ஷோல்டருக்கு கீழே செஸ்ட் இருக்கு, செஸ்ட்டுக்கு கீழே வெயிஸ்ட் இருக்கு. சரியா? அந்த இடம் தான் இருக்கிறதுலே சின்ன இடம் இல்லையா? அங்க வயிற்றுல இருக்கிறதுலே சின்ன இடம் அது. இந்த இடத்த வெயிஸ்ட்னு சொல்லுவோம். வெயிஸ்ட் லைன். சரியா? நானே லைன்னு எழுதுறேன். இப்ப என்ன செய்யறோம்னா இங்க வந்து 1/3 1/3 பிரிச்சுக்கிறோம். இதை மாத்திரம் 1/3 பிரிக்கிறோம். இந்த லைன்ஸை 1/3 பிரிச்சுக்கிட்டோம்னா ஒரு 1/3 வந்து நெக், ஹெட் வந்து கொஞ்சம் அதுக்கு கீழே வரும். ஒரு 1/3 நெக், அந்த 1/3 வந்து ஷோல்டர் வரும். சரியா? அதாவது இது நீ போட்டு 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 பழக பழக உனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். எப்படி நான் வந்து யோசிக்காம தான் நான் சொல்லிட்டு போறேன், அது மாதிரி வந்துடும் உனக்கு. இப்ப வெயிஸ்ட் லைன் வரைக்கும், இப்ப ஷோல்டர்ல இருந்து ஆரம்பிச்சு வெயிஸ்ட் லைன் வரைக்கும் அந்த ஹார்ட் லங்ஸ் எல்லாம் வந்து ஒரு கேஸுக்குள்ள இருக்கு. கேஸ்னா கம்ப்ளீட்டா கவர் பண்ண கேஸ் கிடையாது, ரிப்ஸ் கம்பி கம்பியா கம்பி கம்பியா எலும்பு இருக்கு இல்லையா? தெரியும்ல உனக்கு, அந்த இடத்துல எல்லாம் இங்க இருந்து கம்பி கம்பியா இருக்கு, மேல இருந்து இங்க ஷோல்டர் போன் வருது, ஷோல்டர்ல ஷோல்டர் போன் வருது, அங்க ஆர்ம்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு கீழே கொஞ்சம் கீழே வந்தோம் அப்படின்னா அந்த ஷோல்டர் கை முடிஞ்சிருது, கை முடிஞ்சு கொஞ்சம் கீழே வந்தோம் அப்படின்னா செஸ்டோடைய சென்டர் வந்துருது. அதுக்கு கீழே வந்து ஒரு இடத்துல எலும்பு முடிஞ்சிருது. அப்படி பிடிச்சு பார்த்தோம்னா எலும்பு முடிஞ்சிருது, தெரியுதா? அதுக்கு கீழே ஓப்பனா இருக்கு, வெறும் வெட்டுவிரல் காலம் தான், சின்ன சின்ன எலும்புகள் இருக்கும். அப்ப இங்க இருந்து வெயிஸ்ட் லைன் வரைக்கும் என்ன ஆகுதுன்னா ஒரு கோழி முட்டை மாதிரி மேல பெருசாகவும் கீழே சிறுசாகவும் ஒரு கோழி முட்டை மாதிரி ஒரு ஒரு இது இருக்கு. அங்கதான் அதைத்தான் ரிப்கேஜ்னு சொல்லி சொல்றோம். சரியா? இதை வந்து அப்படி வச்சுக்கிட்டோம். இதை எப்படி வச்சுக்கிட்டோம்? இப்ப ரிப்கேஜ் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல முடிஞ்சிருது. இந்த எலும்பு வந்து என்னன்னா இந்த செஸ்ட் லைன் இருக்கு பத்தியா, அந்த செஸ்ட் லைனுக்கு கொஞ்சம் கீழே வந்து அப்படி வந்து ஜாயின் ஆகுது. நீ வந்து வீடியோவை பார்த்து இதை நான் என்ன செஞ்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்றத வந்து நீ கொஞ்சம் கவனமா பார்க்கணுமா? சரியா? இது முன்னாடி இருக்கிறது. இங்க வந்து இதுக்கு பின்னாடி தலை வந்து ஷோல்டர்ல எப்படி கனெக்ட் ஆயிருக்கு நமக்கே தெரியும். என்னமா? எதுமா? ஆமா, அதாவது என்னன்னா அந்த ஷோல்டர்ல இருந்து ஆரம்பிச்சு நெக்கோ ஹெட்டோடைய பின்பக்கத்துல வந்து ஒரு எலும்பு ஜாயிண்ட்ஸ் மாதிரி மெனி ஜாயிண்ட்ஸ் இருக்கக்கூடிய எலும்பு. நம்பர்லாம் அப்புறம் நம்ம பார்த்துக்கிறோம். நம்பர்லாம் இருக்கு, அந்த நம்பர் அப்புறம் பார்த்துக்கிறோம். பேக் போன்னு சொல்லுவோம் இல்லையா? பேக் போனு அப்படியே கிராஸ் பண்ணி அப்படியே வருது, அவ்வளவு தூரத்துக்கு வருது, அங்க வரைக்கும் வருது. இங்க இதுதான் பேக் போனுன்றோம். அந்த பேக் போன்ல இருந்து சின்ன சின்ன எலும்புகள் அப்படியே வந்து அப்படி ஜாயின் ஆகாம இந்த இந்த இடத்துல இருக்கிற போனெல்லாம் அப்படி ஜாயின் ஆயிருக்கு. சரியா? இங்க வந்து ஒரு ஜாயிண்ட் அப்படி ஜாயின் ஆயிருக்கு இல்லையா? இத வந்து என்ன சொல்லுவோம்? இந்த இடத்த வந்து ரிப்கேஜ்னு சொல்லுவோம். ரிப்ஸ்னா அந்த ஒரு எலுமைய ரிப்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? இந்த இடத்த பேரு ரிப்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரியா? இப்ப என்ன ஆகுதுன்னா இங்க இருந்து 2 போன் வந்து வெளியில வருது. இப்படி 2 போன் வெளியில வருது. அந்த 2 போன் வெளியில வர்றத வந்து ஷோல்டர் போன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரியா? நாம அந்த 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 இதை அப்படியே வரைஞ்சிக்கிறோம். அந்த இடத்துல அங்க ஷோல்டர் போன்ல இருந்து பின்னாடி இருந்து 2 போன் வருது. அந்த போன்ஸோடைய பேரெல்லாம் நம்ம வந்து இப்போ இம்மிடியேட்டா பார்க்க ஆரம்பிச்சா நிறைய பேர் வரும். அதனால அப்புறம் அது பின்னாடி இருக்கும். இது இந்த இடத்துல ரெண்டு சின்ன பீஸ் போட்டுருங்க. இங்க இருந்து ஒரு போன் ஒண்ணு ஜாயின் ஆகுது.
இங்க வந்து முடியுது அது. நான் இந்த சைட வரையில, இந்த ஒரே ஒரு சைடு மாத்திரம் வரைகிறேன். இப்ப இது வந்து ஒரு சிங்கிள் போன். சரியா? இந்த போனுக்கெல்லாம் நான் இப்ப வந்து பேர் சொல்லல. சமயத்துல பேர் சொல்றேன், இந்த ரிப்கேஜ்னு சொல்றேன், நம்ம வெர்டிபிள் காலம்ன்றேன், ஸ்கல்ன்றேன். ஆனா சில போன்ஸுக்கு பேர் சொல்லல. நம்ம வந்து அதெல்லாம் அப்புறம் தனியா கையை பத்தி வரையும் போது எழுதிக்கிறோம். சரியா? இது வந்து கரெக்டா வெயிஸ்ட் லைன்ல வந்து முடியுதுமா. அப்படி ஷோல்டர்ல இருந்து வெயிஸ்ட் லைன் வரைக்கும் வருது. இந்த இடத்துல நமக்கு இந்த ஜாயிண்ட் இருக்கு பத்தியா? இந்த இடத்துல அததான் ஜாயிண்ட்ன்றோம். ஒரு எலும்பு இன்னொரு எலும்போட ஃபிட் ஆகி நிக்கிற இடத்த ஜாயிண்ட்னு சொல்லுவோம். இந்த ஜாயிண்ட் என்ன செய்யும்னா இப்படி போகும், இப்படி முன்னாடி வரும், பின்னாடி போகும், இப்படியே சுத்தம், ஃபுல்லா சுத்தம். இதுக்கு வந்து இந்த ஜாயிண்ட்டை வந்து என்ன சொல்லுவோம் நம்ம? எப்படி? பால் சாக்கெட் ஜாயிண்ட். என்னமா? பால் சாக்கெட் ஜாயிண்ட்னு சொல்லுவோம். சரியா? அது எப்படி இருக்கும்னா, நான் வந்து இதை வந்து லேசா உனக்கு இந்த இடத்துல வரைஞ்சு காட்டுறேன். இந்த இடத்துல இங்க வரைஞ்சு காட்டுறேன். அப்படி ஒரு எலும்பு இருக்கும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட் வந்து இந்த போன் வந்து ஜாயின் ஆகுது. அப்படி ஒரு எலும்பு இருக்கும். உள்ள வந்து அப்படி இருக்கும். நடுவுல காட்ரேஜ் எல்லாம் இருக்கும். சரியா? லூப்ரிகேஷனுக்கு இருக்கும் இல்லையா நமக்கு, அது மாதிரி இருக்கும். இந்த இடத்துல எப்படி இருக்கும்ன்றத விட்டுருவோம். இப்ப இந்த இடத்துல இருந்து அந்த எலும்பு அப்படி வந்து அப்படி போகும். இந்த இடம் வந்து இப்படி இருக்கும். சரியா? இங்க வந்து அந்த ஷோல்டர் போன் வந்து இதை பிடிச்சுக்கிட்டு இருக்கும். எல்லா போன்ஸுமே இன்னொரு போனோட ஜாயின் ஆகிறதுக்கு டெண்டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. டெண்டான்ஸ் சும்மா ஞாபகம் வச்சுக்க, பேரு நீ எழுதுறதா இருந்தா எழுதிக்கலாம். டெண்டான்ஸ் வந்து இது மேல அப்படி சுத்தி இருக்கும், இது மேல சுத்தி இருக்கும், இதை ஜாயின் பண்ணிருக்கோம். இதை ஜாயின் பண்ணாது. சரி, இதை மசில்ஸ் தான் ஜாயின் பண்ணிருக்கோம். இதோட இங்க உள்ள கார்ட்லேஜ் இருக்கும், இது சுத்தி வரும். இப்ப இந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட் இருக்கு பாத்தியா? அந்த ஜாயிண்ட் எப்படி மடங்கும்? பின்னாடி மடங்குமா? இந்த கையை முழங்கை மடங்காது. இப்ப முன்னாடி மாத்திரம் தான் மடங்கும். இது என்ன மாதிரி இருக்கு? கதவுல ஹிஞ்சு இருக்கும் தெரியுமா? கதவுல ஹிஞ்சு, அது இப்படி மாத்திரம் தான் திறக்கும், இப்படி மாத்திரம் தான் திறக்கும், இப்படி எல்லாம் போகாது இல்ல. அதனால இந்த ஜாயிண்ட்டை வந்து என்ன சொல்லுவோம்னா ஹிஞ்ச். இது பால் அண்ட் சாக்கெட்னு சொல்லுவோம். ஆமாமா, எல்லாமே நமக்கு இருக்கும். பால் அண்ட் சாக்கெட். இதுதான் சாக்கெட்டு, இது வந்து பால். இது எக்ஸாக்டா வரையல, நான் சும்மா ஒரு ரஃபா ஒன்று வரைஞ்சிருக்கேன் உனக்கு காட்டுறதுக்காக. பின்னாடி வந்து ஸ்கேப்புலா அப்படின்னு சொல்லுவான். அதை வந்து பேரை வந்து எழுத ஞாபகம் வச்சுக்கிறது. இந்த இடத்துல இருக்கிறத வந்து இது முதுகு பக்கத்துல இருக்கும் அந்த போன். நம்ம அப்படி தொட்டு பார்த்தோம்னா தெரியும், ஒரு ட்ரையாங்குலரா ஒரு போன். இப்ப இதை வந்து ஹிஞ்ச் ஜாயிண்ட்னு சொல்லுவோம். இத ஹிஞ்ச் ஜாயிண்ட். அதே மாதிரிதான் இப்ப இந்த ஃபிங்கர்ல இருக்கிறதும் ஹிஞ்ச் ஜாயிண்ட். சரியா? அதே மாதிரி நீல இருக்கிறது ஹிஞ்ச் ஜாயிண்ட். ரிஸ்ட்ல இருக்கிறது யூனிவர்சல் ஜாயிண்ட்னு சொல்லுவோம். அது பால் சாக்கெட்டும் கிடையாது. ரிஸ்டும் ஆங்கிளும் யூனிவர்சல் ஜாயிண்ட்னு சொல்லுவோம். அது யூனிவர்சல் ஜாயிண்ட்னு ஆர்டிஸ்டுக்கு சொல்லிக்கிறோம். சரியா? இப்ப இங்க வந்து என்ன ஆகுதுன்னா, இது வந்து எங்க வந்து ஜாயின் ஆகுதுன்னா அப்பர் பாடி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அது வந்து வெயிஸ்ட் வரைக்கும். வெயிஸ்ட்ல இருந்து அந்த டார்சோல, இது டார்சோன்னு சொல்லுவோம். இங்க வரைக்கும் அப்பர் பாடி, இதுக்கு கீழே லோயர் பாடி. இது ரெண்டும் ஜாயின் பண்றது இந்த எலும்பு தான். எலும்பு மசில்ஸ் ஸ்ட்ராங் மசில்ஸ் அந்த இடத்துல. இப்ப பெல்விக் போனுன்னு ஒண்ணு இருக்குமா இந்த இடத்துல? அதுலதான் வந்து கால் ரெண்டும் ஜாயின் ஆகுது. கால் ரெண்டும் ஜாயின் ஆகுது. ஸ்டமக் மசில்ஸ் வந்து அந்த பெல்விக் போன் மேலதான் வந்து விழுகுது. அதுக்குள்ளதான் இன்டெஸ்டைன்ஸ் எல்லாமே இருக்கு. சரியா? அது நம்ம இன்டெஸ்டைனுக்கெல்லாம் போக வேண்டாம், நமக்கு வேண்டியதுல. அது எப்படி இருக்குன்னா ஒரு சின்ன ஒரு கர்வ் இப்படி. நான் வந்து ஆர்டிஸ்டிக் ரெண்டரிங் சொல்றேன் நான்.
இந்த இடத்துல ஒரு சின்ன கர்வு, இங்க இருந்து அது வந்து அப்படி ஜாயின் ஆயிருது, அங்க இருந்து அப்படி ஜாயின் ஆயிருது. சரியா? இந்த இடத்துல எல்லாம் ஹோல் இருக்கு, இந்த இடத்துல முன்னாடி வந்துருது, இப்ப ஹோல்ஸ் இருக்கு அதுல எல்லாம். சரியா? இத வந்து பெல்விக் போன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது வேஸ்ட் லைன் ஆயிருச்சா? இத வந்து ஹிப் லைன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இங்க ஹாஃப்னு எழுதிடுறேன். ஹிப் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த போனுக்கு பேரு பெல்விக் போன். சரியா? இங்க எழுதிருவோமா? பெல்விஸ் இல்லாட்டி பெல்விக் போன். பெல்விக் போனுடைய சைடுல இருந்து தான் இங்க ஒரு பால் ஜாயிண்ட் இருக்கும் இல்லையா? பால் சாக்கெட் ஜாயிண்ட். அது எவ்வளவு தூரத்துக்கு வரும்னா, இது என்ன 3/4 இல்லையா? இது 1/3, இது 3/4. இத என்ன சொல்லுவோம்? நீ ஜாயிண்ட்னு சொல்லுவோம். இங்க ஆங்கிள் வந்துரும். சரியா? ஆங்கிள் ஜாயிண்ட்னு சொல்ல மாட்டேன், ஆங்கிள்னு சொல்லி முடிச்சிருவோம். சரியா? இப்ப இங்க இருந்து பால் சாக்கெட், திரும்பியும் பால் சாக்கெட், பெல்விக் போன். உனக்கு ஒரு வேலை ஒண்ணு கொடுக்க போறேன். இந்த மெயின் போன்ஸ், மெயின் போன்ஸ் உனக்கு நான் ரெட்ல அதை மார்க் பண்ணி காட்டிடுவேன். அப்படி வந்துருச்சு அது. இங்க இருந்து திரும்ப வந்து அப்படி போகுது அது. இது நீ ஜாயிண்ட் இல்லையா? அங்க போய் அந்த போன் வந்து அது வந்து ஜாயின் ஆயிடுது. இந்த இடத்துல 2 போன் இருக்கும். இங்க இருந்து இது வந்து ஒரு 3/4 மேல இருக்கக்கூடிய ஒரு 1/8 இல்லையா? 3/4 மேல இருக்கக்கூடிய 1/8. இங்க இருந்து இந்த போன் இப்படி வந்து இங்க ஒரு போன், 2 போன் வரும் இந்த இடத்துல. 2 போன் வரும். அப்படி கிராஸ் ஆகுது அந்த போன் வந்து, இப்படி கிராஸ் ஆகுது. அப்படி கிராஸ் ஆகுதா? இந்த இடத்துல கொஞ்சம் பீசஸ், லாட்ஸ் ஆஃப் பீசஸ். அங்க இருந்து உனக்கு பாம் வந்துருது. பாம் வந்துருது. பாம் வந்து தை. இது தை இல்லையா? இந்த இடத்த தைன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? தையோடைய மிட்பாட்டுக்கு வந்துருது இது. கை தெரியுதா உனக்கு? அந்த இடத்துல இந்த மிட்பாட்டுக்கு அந்த கை வந்துருது. இதுக்கு கீழே வந்து இந்த இந்த நம்ம வந்து அந்த 8 ஹெட் போட்டோம் தெரியுமா? அதுக்கு கீழே வந்து நமக்கு ஃபுட் வந்து முடியுது. பாடி வந்துருச்சா? இனி ஹெட்டை பத்தி நம்ம வந்து ஹெட் நமக்கு தெரியும், அதனால வந்து நம்ம ஹெட்டை வந்து அப்படியே போட்டு வச்சுக்கிறோம். சரியா? நமக்கு வந்து ஒரு அளவுக்காகத்தான் நம்ம இதை செஞ்சுட்டு இருக்கோம். இது மேல நம்ம மசில்ஸை போட்டோம்னா பாடி வந்து ஃபார்ம் ஆயிருது. நான் இது மேல மசில்ஸ் மாத்திரம் போட போறேன். இப்போ வந்து என்ன, இங்க வந்து அப்படி மசில்ஸ் வந்து அப்படி வந்து சேரும் இல்லையா? இப்ப இங்க இருந்து அப்படி வந்து ஃபோராம் வந்து அப்படி வந்து சேரும். இது என்ன? ஷோல்டர் மசில். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? டெல்டாய்டு மசில்னு சொல்லுவோம். இப்ப பேரெல்லாம் வேண்டாம், உனக்கு நான் சும்மா சொல்லிட்டு போறேன். நீ வந்து இங்க இருக்கக்கூடிய போன்ஸ், நான் வந்து ரெட்ல வந்து உனக்கு நான் மார்க் பண்ற போன்ஸுக்கெல்லாம் நீ பேர் வந்து கண்டுபிடிக்கணும். ஆரஞ்சுல மார்க் பண்றேம்மா, ஆரஞ்சு தான் இருக்கு. அந்த போனு. நிறைய போன்ஸ் நான் உனக்கு வரைய போறேன். இப்ப இந்த இடத்துல ஒரு போன் இருக்கு, அந்த இடத்துல இருக்கு இப்படி ஒரு போன், இந்த இடத்துல ஒரு போன் இருக்கு, இந்த இடத்துல 2 போன் இருக்கு. சரியா? அந்த இடத்துல 2 போன் இருக்கு. இப்ப இந்த போனுடைய பேரு, இந்த போனுடைய பேரு இங்க வந்து எனக்கு அது சொல்லிட்டு இருக்கும்போதே பேர் ஞாபகம், பேர் வந்துருது வாயில. நீ கண்டுபிடிச்ச எதுக்காக உன்னைய கண்டுபிடிக்க சொல்றேன்னா, நீ கண்டுபிடிச்சின்னா உனக்கு ஞாபகம் இருக்கும். சரியா? இப்போ வந்து இது வந்து டெல்டாய்டு மசில்ஸ் வருது, இது வந்து
பைசெப்ஸ்னுவோம், முன்னாடி இருக்கிறது பைசெப்ஸ்னுவோம். பைனா 2 இல்லையா? ஆமாங்க சார். 2 ஜாயிண்ட், இங்க ஒரு ஜாயிண்ட், மேல ஒரு ஜாயிண்ட். ஓகே ஓகே. சரியா? இப்படி பிடிச்சோம்னா இந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட், அங்க ஒரு ஜாயிண்ட், பைசெப்ஸ் அது பேரு. 2 ஜாயிண்ட். இதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த மசில்ஸுக்கு ட்ரைசெப்ஸ். இங்க இருந்து 2 மசில் வந்து இங்க ஒரு மசிலா போய் டெல்டாய்ட்ல போய் ஜாயின் ஆகும். ஓகே ஓகே. அப்ப ட்ரைசெப்ஸ், ட்ரை 3. ஓகே. சரியா? அப்ப நீ வந்து இந்த மசிலுக்கும் பேர் கண்டுபிடிக்கணும். இது மசில்ஸ். இந்த மசிலுக்கு பேர் கண்டுபிடிக்கணும். இந்த மசிலுக்கு பேர் கண்டுபிடிக்கணும். ஃபோர் ஆர்ம்ல வந்து ரெண்டு மசில்ஸ் இருக்கு. நீ ஃபோர் ஆர்ம்ஸ் கண்டுபிடிச்சாலும் சரிதான், இல்லாட்டியும் பரவாயில்ல. இப்போ வந்து என்ன ஆகுது, இங்க வந்து கை வந்து அப்படி வந்துருது. சரியா? இப்ப இங்க இருந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து அங்க பெருசாகுது. பெருசாகி அப்படியே வந்து கால நீல வந்து முடியுது. இங்க இருந்து இங்க இங்க நிறைய செட்ஸ் ஆஃப் மசில்ஸ் இருக்கு. இந்த இடம் ஸ்டமக், இந்த இடம் வந்து அம்பிளிகா. அந்த ஸ்டமக்ல வந்து நடுவுல வந்து அந்த புள்ளி இருக்கு இல்லையா, அது அம்பிளிகா. அம்பிளிகா வந்துருது. இப்ப இந்த கால் வந்து அப்படி வந்துருச்சு. இப்ப இங்க வெளியில அப்படி மசில்ஸ் வருது. இத காஃப் மசில்ஸ் சொல்லுவோம். இது கீழே வருது. இது 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 மேல வருது, அந்த சைடுல கீழே வருது. இரு வர நம்ம பெருசா போட்டோம்னா கஷ்டமா போயிடும். சரியா? இந்த சைடுல வந்து இது இது நீ வந்துருது. அந்த இடத்துல இங்க இங்க லாங்கரா இருக்கு, இங்க ஷார்ட்டரா இருக்கு. நீ வந்து நேர்ல பாத்துக்கிட்டே வந்தனா இங்க வந்து அது கீழே வந்துருது, இங்க மேல வந்துருது. சரியா? இங்க வந்துருது. கால் வந்து அப்படி வந்து அப்படி ஜாயின் ஆகுது. இதெல்லாம் டோஸ். சரியா? இந்த போன், அத ஷின் போன்னு சொல்லுவோம் இல்லையா? இப்ப பாடி வந்து அப்படி இருக்கு. பாடி வந்து இப்படி இருக்கு. இதுதான் ஜெனரல் அனாட்டமி. இப்ப ஒரு ஆள் வந்து இங்க நின்றுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா எப்படி வரைவோம் அப்படின்றதுதான். இதுக்காக தானே நம்ம வரைகிறோம். இதுக்கப்புறம் வருவோம் நம்ம இது. சரியா? இதுக்காக தான் நம்ம வரைகிறோம். இதை கரெக்டா கண்டுபிடிச்சு நம்ம வந்து ஹியூமன் ஃபிகர். சரியா? இப்போ ஒருத்தர் இப்படி திரும்பி நின்றுட்டு இருக்காரு அப்படின்னா அவ்வளவு பெருசுக்கு வரைய வேண்டியிருக்கு அப்படின்னா அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். எப்படி ஈஸியா கொண்டு வர்றதுன்னு ஹாஃப் பிரிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஹிப். என்னமா இதோட நிறுத்திக்கிறோமா? சரியா? நீ அப்ப நீ இதை வந்து எனக்கு கண்டுபிடிச்சு நெக்ஸ்ட் கிளாஸ் எப்பமா வைக்கிறோம்? மண்டே 17th. சரியா? ஓகே ஓகே, நான் வந்துருவேன், திரும்ப வந்துருவேன். மண்டே வச்சுக்கலாமா? மண்டே வச்சுக்கிறோம். ஏன்னா சண்டே திரும்பி வர்றேன்னா வந்த உடனே எனக்கு கிளாஸ் இருக்கும். நல்ல டயர்டா இருக்கும். வச்சுக்கலான்னு நம்ம பிளான் பண்ணிட்டு அப்படியே நம்ம பிரேக் ஆகிறோம். நிறைய தடவை அது ஆயிருது அது. சரி, அதனால மண்டேயே வச்சுக்கிறோம். நீ வந்து மண்டே மார்னிங் வந்து அம்மாட்ட சொல்லி எனக்கு ரிமைண்ட் பண்ணிடணும். சரி, அம்மாட்ட மறந்துடாம சொல்லிடு. மண்டே மார்னிங் அம்மா சார்ட்டோட கிளாஸ் இருக்கு அனாட்டமி. நீ வந்து எனக்கு நான் இதை போட்டோ எடுத்து அனுப்புறேன், உனக்கு வீடியோவும் எடுத்து அனுப்புறேன். நீ பார்த்து ரெடி பண்ணி உட்காந்து வரைஞ்சிருமா உடனே. ஏன்னா இது உடனே வரைஞ்சின்னா உனக்கு ஞாபகம் வரும், இல்லாட்டி மறந்து போயிடும். சரியா? ஓகேம்மா, பாய். தேங்க்யூ.